செய்திகள் தொடர்கின்றன. கொரியாவில் நடைபெற்ற நாட்டிய நாடகத்தை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். சீனாவின் பிரபலமான நாட்டிய நாடகம் தென்கொரியாவில் உள்ள பியாங்யாங் நகரில் நடைபெற்றது. இந்த நாட்டிய நாடகத்தை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். கொரிய நாட்டின் ஜனநாயக மக்கள் குடியரசு இயக்க தலைவர் கிம் ஜாங்-உன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசித்ததுடன் நடன நாடக குழுவினரை பாராட்டினார். போலந்து நாட்டில் வீசிய பயங்கர சூறாவளி காற்று அந்நாட்டின் வானளாவிய கட்டிடங்களை கூட இடித்து தரைமட்டமாக்கியது. போலந்து நாட்டின் மத்திய மாகாணத்தில் உள்ள பார்க்லோ, டொபோலிஸ், ட்ருசினோ ஆகிய இடங்களில் நேற்று முன்தினம் மாலை பயங்கர சூறாவளி காற்று வீசியது. மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய அந்த புயல் காற்றில் மாசோவியா, லார்ஸ் ஆகிய நகரங்களில் உள்ள 700க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. இதன் காரணமாக மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டது. பல வீடுகளின் கூரைகள் பெயர்ந்து தூக்கி வீசப்பட்டது. புயல் காற்றினால் பலத்த சேதமடைந்த பகுதிகளில் தீயணைப்புத் துறையினர் 500க்கும் மேற்பட்டோர் மீட்புப் பணிகளை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி புரிந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். இந்தியாவில் 2வது பசுமை புரட்சி ஏற்பட வேண்டும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் வலியுறுத்தியுள்ளார். மும்பை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய தீவிரவாதிகளின் புகைப்படம் விரைவில் வெளியிடப்படும் என்று காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக மனித உரிமை மீறல் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இந்த பிரச்சனையில் பிரதமர் மன்மோகன் சிங் நேரடியாக தலையிட வேண்டும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் முன்னாள் பொதுச் செயலாளர் சோ ராமவசந்தனின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.